ஓகே ஃபைன், நம்ம மாஸ்கிங் பார்க்க போகிறோம். இப்போ மாஸ்கிங் பார்த்தீங்கன்னா பேசிக்காக என்னென்னா, நம்ம சிம்பிளாக போயிட்டு மாஸ்கிங்கில் போயிட்டு டால் ஸ்விட்சஸ் அந்த மாதிரி கிரியேட் பண்ணுறது, ஒரு G+12 15 அந்த மாதிரி ஸ்விட்சஸ் கிரியேட் பண்ணுறது நம்ம என்னன்னு சொல்லுவோம், மாஸ்கிங்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோன்னா சிம்பிளாக போயிட்டு நம்ம மாஸ்கிங்கிறதுல போயாச்சு. இந்த மாஸ்கிங்கில் போயிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மாஸ்கிங் அதில் போயிட்டு ஷோ மாஸ் இதை ஆன் பண்ணிங்க. சப்போஸ் உங்களுக்கு ஒரு சமயம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும், அந்த மாஸ் வந்து ஆஃப் ஆகிருக்கும். அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மாஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆயிரும். ஓகேவா? இப்போ மாஸ் வந்து நம்ம ஆன் பண்ணியாச்சு. சப்போஸ் ஒரு சமயம் ஆஃப் ஆயிருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஒவ்வொரு சமயம் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா ஃபர்ஸ்ட் மாஸிங்கில் போயிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், மாஸை ஆன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து நம்ம மாஸ் ஒரு பிளான் வந்து நான் கிரியேட் பண்ண போகிறோம். ஒரு G+16 வரைக்கும் நம்ம லெவல் கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நான் 16 ஃப்ளோர்ஸ் அந்த மாதிரி நான் கிரியேட் பண்ணணும், டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ். இப்போ நார்மலாக நம்ம ஃபர்ஸ்ட் ஆர்கிடெக்சரில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா ஒரே ஷேப்பில் G+2 அந்த மாதிரி நம்ம கிரியேட் பண்ணியிருப்போம். இது பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ், அந்த ஆர்ச் ஷேப் மாதிரி, ரொட்டேட்டிங் டவர் மாதிரி அந்த மாதிரி என்ன பண்ணியிருப்பாங்க, நிறைய ஷேப்ஸில் வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அதான் இப்போ பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து மாஸ் கிரியேட் பண்ணியாச்சு. செகண்ட் வந்து நம்ம அதை கிரியேட் பண்ணணும், பிளேஸ் பண்ணணும் அந்த மாஸை வந்து. ஓகேவா? அதை கிளிக் பண்ணிக்கங்க, இன் பிளேஸ் மாஸ். ஓகேவா? அது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சென்ட்ரல் தான் வரும். நாம் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ட்ராவில் போயிட்டு ரெக்டாங்குலர். ஓகேவா? ட்ராவில் போயிட்டு ரெக்டாங்குலர் எடுத்துக்கங்க. அது உங்களுக்கு இது நம்ம இந்த இமேஜ் வரைஞ்சங்காட்டி நம்ம சைடில் வரைஞ்சிக்கலாம். ஓகே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம ஒரு ஃப்ளோர் மாதிரி வரைஞ்சாச்சு. ஃபர்ஸ்ட் 36க்கு 27 ஒரு ஃப்ளோர் இருக்கு. ஓகேவா? இப்போ வந்து என்னன்னா இந்த ஃப்ளோரை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம எத்தனை மொத்தம் 16 லெவல்ஸ் இருக்குன்னு வைங்க, 16 ஃப்ளோர்ஸ் இருக்குன்னா அந்த 16 இதுக்குமே நம்ம என்ன ஃப்ளோர் வந்து நம்ம கிரியேட் பண்ணி, இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு ஃப்ளோருக்கு கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ 16 ஃப்ளோருக்குமே நம்ம கிரியேட் பண்ணணும். எப்படி 16 ஃப்ளோருக்கு நம்ம கிரியேட் பண்ணுறது அப்படின்னா சிம்பிளாக நீங்கள் ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணியிருப்பீங்கள அந்த ஃப்ளோரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அந்த ஃப்ளோரை செலக்ட் பண்ணிவிட்டு எதில் போகணும் அப்படின்னா கிளிப் போர்டு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கா, கிளிப் போர்டில் போய்க்குங்க. ஓகேவா? கிளிப் போர்டில் போயிட்டு ஃபஸ்ட்டு காப்பி கொடுத்துக்குங்க. காப்பி கொடுத்துட்டு பேஸ்டில் போயிட்டு அலைன்டு டு செலக்டட் லெவல்ஸ். ஓகேவா? அலைன்டு டு செலக்டட் லெவல்ஸ் அதில் போய்க்குங்க. அலைன்டு டு செலக்ட் லெவலில் போயிட்டு உங்களுக்கு எத்தனை ஃப்ளோர், இதுக்கு வந்து நீங்கள் எத்தனை ஃப்ளோர்ஸ் வேணும் அப்படிங்கிறது மொத்தமாகவே 16 லெவல் வரைக்கும் எனக்கு. இப்போ நீங்கள் 15 எதுன்னு எழுத்துறீங்கன்னா 6 7 வரைக்கும் தான் ஃப்ளோர் வேணும், எத்தனை வரைக்கும் வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். எனக்கு நான் 15 வரைக்கும் ஃப்ளோர்ஸ் வேணும் அப்படின்னு நான் வச்சுட்டேன். ஓகேவா? சிம்பிளாக நான் இது வரைக்கும் வச்சுட்டேன், 15 வரைக்கும் ஃப்ளோர்ஸ் வேணும் அப்படின்னு வச்சுட்டேன். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகேவா? இப்போ போனீங்கன்னா என்ன ஆகுனா ஒவ்வொரு லெவலாக கிளிக் பண்ணி பாருங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஃப்ளோரிங் கிரியேட் ஆயிருக்கா. உங்களுக்கு ஒவ்வொரு லெவலுமே அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா ஒவ்வொரு லெவலுமே இங்கே ஃப்ளோர்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கிரியேட் ஆயிரும். ஓகேவா? ஃப்ளோர்ஸ் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதை வந்து நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணணும். ஓகேவா? இதை நம்ம என்ன பண்ணணும், சாரி இப்போ பண்ணியாச்சு. இன்னும் சப்போஸ் ரொட்டேட்டிங் டவர் மாதிரி வருது, ரொட்டேட்டிங் டவர் மாதிரி நம்ம கொண்டு வரணும் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு ஃப்ளோரையுமே அதுக்கேற்ற மாதிரி ரொட்டேட் பண்ணணும். இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், சிம்பிளாக வந்து தேர்ட் ஃப்ளோரோட இது இருக்கா, அந்த தேர்ட் ஃப்ளோரை செலக்ட் பண்ணிட்டு ஓகேவா டபுள் கிளிக் பண்ணிங்க, செலக்ட் ஆயிடுச்சு. அதில் போயிட்டு மாடிஃபைல போயிட்டு ரொட்டேட். ஓகேவா? இந்த ஃப்ளோர் கொஞ்சம் எனக்கு ரொட்டேட் ஆகிற மாதிரி உங்களுக்கு எந்த டிகிரி வேணுமோ 35 டிகிரியில் ரொட்டேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் எனக்கு 8th ஃப்ளோர் ரொட்டேட் ஆகிற மாதிரி. ஓகேவா? அந்த ஃப்ளோரை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டு மாடிஃபைல போயிட்டு ரொட்டேட். ஓகேவா? அதுலேருந்து கொஞ்சம் ரொட்டேட் ஆகிற மாதிரி உங்களுக்கு. ஓகேவா? இப்போ ரொட்டேட் பண்ணியாச்சு, 8th ஃப்ளோர் ரொட்டேட் ஆயிடுச்சு. அடுத்து எனக்கு 13th ஃப்ளோர் ரொட்டேட் ஆகணும் அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், 13th ஃப்ளோர் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு 13th ஃப்ளோர் வந்துடும். இப்போ வந்துருச்சு உங்களுக்கு 13th ஃப்ளோர். இப்போ இந்த ஃப்ளோர் என்ன பண்ணிக்கணும், செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிட்டு மாடிஃபைல போயிட்டு ரொட்டேட். ஓகேவா? உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கங்க. இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சு, ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் எல்லாமே பிளைனாக இருக்குது, மற்ற ஃப்ளோர் எல்லாமே நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், ரொட்டேட் பண்ணியிருக்கோம். இதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், வியூவில் போயிட்டு கிரியேட் 3D கொடுங்க. 3D கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும், அந்த வியூஸ் வந்து உங்களுக்கு 3Dயாக கன்வெர்ட் ஆகும். இப்போ சப்போஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் நேராக இருக்குது, செகண்ட் ஃப்ளோர், இந்த ஃப்ளோர் என்ன பண்ணியிருக்கோம், தேர்ட் ஃப்ளோர் ரொட்டேட் பண்ணிட்டோம். ஃபோர்த் ஏன்னா ஷேப், அந்த ஷேப்பில் நம்ம கொண்டு வரணும். ரொட்டேட்டிங் டவுன்னா நீங்கள் எல்லா ஃப்ளோரையுமே ரொட்டேட் பண்ணிட்டு போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ரொட்டேட் ஆகி வந்துடும். ஓகேவா?
இப்போ இது எல்லாமே சேர்த்து எனக்கு வேற மாதிரி ஷேப் வரணும் அப்படின்னா ஃபுல்லா செலக்ட் பண்ணிக்கணும் ஓகேவா ஃபுல்லா செலக்ட் பண்ணிட்டு ஃபார்ம்ஸ்ல போயிட்டு கிரியேட் ஃபார்ம்ஸ்ல போயிட்டு சாலிட் ஃபார்ம்ஸ் கொடுத்துருங்க இப்போ தெரியுது உங்களுக்கு வந்து சாலிட் ஃபார்ம்ஸ் கொடுத்துட்டு உங்களுக்கு எப்படி வருது பில்டிங் ஷேப் வந்து உங்களுக்கு இந்த அந்த ஃப்ளோருக்கு ரொட்டேஷன் இருக்கிற மாதிரி உங்களுக்கு எப்படி வேணாலும் சேஞ்ச் ஆகிக்கும் அதில் போயிட்டு ஃபினிஷ் மாஸ் கொடுத்துருங்க இப்போ என்னாச்சு நம்மளுக்கு ஃபுல்லாமே ஒரு மாஸ் மாதிரி நம்மளுக்கு ஃபுல் பில்டிங்குமே கிரியேட் ஆயிருச்சு அப்போ தெரியுது உங்களுக்கு வந்து அந்த ஷேப் அந்த பில்டிங்கோட ஷேப் வந்து ஒரு காகிதம் மாதிரி இதுதான் என்னன்னா நீங்க எந்த ஷேப்ல வேணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம் ஓகேவா இப்போ வந்து ஆல்ரெடி லெவல் கிரியேட் பண்ணிட்டோம் இப்போ வந்து நம்மளுக்கு உள்ள ஃப்ளோர் தெரியணும் ஃப்ளோர் பண்ணிட்டோம் பட் நம்ம ஃப்ளோர் கிரியேட் பண்ணோம் இன்னொருக்கா ஓகேவா அதை லெவல்னு வச்சுக்கோ இப்போ நம்ம வந்து ஃப்ளோர் வந்து கிரியேட் பண்ணணும் திரும்பி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா திரும்பி போயிட்டு லெவல் 1 வச்சுக்கிறோம் ஓகேவா வச்சுட்டு நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா செலக்ட் பண்ணிக்கிறோம் ஓகேவா செலக்ட் பண்ணிட்டு மோட்ல போயிட்டு மாஸ் ஃப்ளோர்ஸ் ஓகேவா மாஸ் ஃப்ளோர்ஸ் கொடுத்துருங்க நம்ம எல்லா லெவலுக்குமே நம்மளுக்கு என்ன வேணும் ஃப்ளோர்ஸ் வேணும் 15 வரைக்கும் நம்மளுக்கு ஃப்ளோர்ஸ் வேணும் கிளிக் பண்ணி கொடுத்துருங்க 15 வரைக்கும் கொடுத்துட்டு 15 ஓகே கொடுத்துருங்க ஓகே கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு என்ன ஆகும் ஃப்ளோர் கிரியேட் ஆகும் இப்போ வியூ போயிட்டு கிரியேட் 3D இப்போ பாருங்க உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஃப்ளோர் தெரியுதா அந்த ஃப்ளோர் வந்தாலும் உங்களுக்கு என்ன ஆகுது அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எந்த ஷேப்போ அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்கா வந்து ரொட்டேட் ஆகும் ஓகேவா இதுதான் என்னன்னா வந்து உங்களுக்கு மெயின் இது ஒரு டால் ஸ்ட்ரக்சர் அந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் டிஃப்ரெண்ட் ஷேப் நீங்க எந்த ஷேப்ல வேணா நீங்க என்ன பண்ணிக்கலாம் போட்டு கொண்டு வந்துக்கலாம் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க ரொட்டேட் எல்லாமே பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா கொண்டு வந்துக்கலாம் ஓகேவா இப்போ பாத்தீங்கன்னா 16 அதுக்கு மேல லெவல் வைக்கிறது நீங்க வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் இது காலம் வேணும் அப்படின்னா சிம்பிளா நீங்க ஆர்கிடெக்சர்ல போயிட்டு காலத்துல போயிட்டு ஆர்கிடெக்சர் காலம் எந்தெந்த இடத்துல காலம் வேணும் அப்படிங்கறது நீங்க வச்சுக்கலாம் ஓகேவா இப்போ காலம் வச்சாச்சு வச்சுட்டு சிம்பிளா எஸ்கேப் கொடுத்துட்டு வியூல போயிட்டு 3D கொடுத்து பாருங்க அந்த காலம் என்ன ஆயிருக்கு ஒரே ஒரு ஃப்ளோர் தான் அந்த காலம் கிரியேட் ஆயிருக்கு அப்போ நம்ம லெவல் 1ல போயிட்டு செலக்ட் பண்ணிக்கங்க ரெண்டு காலத்தையும் கண்ட்ரோல் கொடுத்துட்டு ரெண்டு காலத்தையும் செலக்ட் பண்ணிக்கங்க பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணணும் மாடிஃபைல போயிட்டு கிளிப்போர்ட்ல போயிட்டு காப்பி ஓகேவா அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் பேஸ்ட்ல போயிட்டு அலைஞ்ச் டு செலக்டட் லெவல்ஸ் எனக்கு 15th லெவல் வரைக்கும் எனக்கு காலம் வேணும் ஓகேவா கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு காலம் வந்துடும் இப்போ வியூ போங்க போயிட்டு கிரியேட் 3D பாருங்க ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு என்ன ஆச்சு காலம் வந்து நம்மளுக்கு கரெக்டா கிரியேட் ஆயிடுச்சு உங்களுக்கு எந்த ஃப்ளோர் வேணுமோ அந்த ஃப்ளோர் வரைக்கும் இப்போ வந்து நம்ம இது வேணா டெலீட் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு லெவலா தான் இருக்கு ஆட்டோமேட்டிக்கா டெலீட் பண்ணிட்டீங்கன்னா இதோட வந்து உங்களுக்கு என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்கா காலம் வந்து வந்துடும் ஓகே பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஷேப்ல இருக்கும் நீங்க எந்த மாதிரி ஃப்ளோரை ரொட்டேட் பண்றீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு என்ன ஆகும் டிஃப்ரெண்ட் ஷேப்ல வந்துடும் இப்போ பாத்தீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணியாச்சு அப்படின்னா ஷேப்ஸ் கொடுத்தாச்சு நம்ம எந்த டிஃப்ரெண்ட் ஷேப்ல வேணா கொடுத்துருக்கோம் அதே நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் ஃப்ளோர் கிரியேட் பண்ணியாச்சு நம்ம எல்லா டைப் ஆஃப் ஃப்ளோர் கிரியேட் பண்ணியாச்சு காலம்ஸ் கிரியேட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் வந்து இப்போ கிளாஸ் மாதிரி இருக்கு இப்போ கர்டைன் பேனல்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணணும் கிரியேட் பண்ணணும் ஓகேவா கர்டைன் பிளஸ் நிறைய பில்டிங்ஸ் பாத்தீங்கன்னா ஃபாரின்ல என்ன பண்ணிருப்பாங்க கிளாஸ் மாதிரி கிரியேட் பண்ணிருப்பாங்க அந்த கிளாஸ்ல வந்து நம்ம என்ன பண்ணிருப்பாங்க ஆக்சுவலா வந்து கர்டைன் கிளாஸஸ் அந்த மாதிரி தான் போட்டிருப்பாங்க அது எப்படி கிரியேட் பண்றது கர்டைன் கிளாஸ் அதுதான் நம்ம இப்போ பார்க்க போறோம் ஓகேவா இப்போ பாத்தீங்கன்னா சிம்பிளா நம்ம என்ன பண்ணிக்கலாம் வியூ வச்சுக்கலாம் ஓகேவா வச்சுட்டு எதுல போகணும் மாசிங்கிறத இப்போ பண்றது எல்லாமே எதுல பண்றோம் மாசிங்கிறது தான் பண்றோம் ஓகேவா மாசிங்ல வச்சுட்டு நம்ம எதுல போகணும் ஃபர்ஸ்ட் இதுல போயிட்டு நம்ம பிளேஸ் மாஸ் எல்லாமே பண்ணியாச்சு நெக்ஸ்ட் மாடல்ல போயிட்டு கர்டைன் சிஸ்டம் ஓகேவா இந்த கர்டைன் சிஸ்டத்துல இப்போ வால் நீங்க ஃப்ளோர் எது வேணாலுமே வரைஞ்சிக்கலாம் அப்புறம் வாலும் நீங்க வரைஞ்சிக்கலாம் அதுவும் சொல்றேன் எப்படி வரையுதுன்னு கர்டைன் சிஸ்டத்தை கிளிக் பண்ணிக்கங்க ஓகேவா கர்டைன் சிஸ்டம் கிளிக் பண்ணிட்டு இந்த ஷேப்பை கிளிக் பண்ணிக்கங்க உங்களுக்கு எந்த ஷேப் இந்த ஷேப்ல கர்டைன் சிஸ்டம் வேணுமா கிளிக் பண்ணிங்க கிளிக் பண்ணிட்டு மல்டிபிள்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா அதுல போயிட்டு கிரியேட் சிஸ்டம் கொடுங்க கிரியேட் சிஸ்டம் கொடுத்தீங்கன்னா நீங்க எப்படி அந்த ஷேப் கொண்டு வந்திருக்கீங்களோ அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி அந்த கிளாஸ் கிரியேட் ஆயிடும் இந்த சைடு வேணும் மல்டிபிள்ல போயிட்டு கிரியேட் சிஸ்டம் கொடுத்துருங்க ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு என்னாச்சு எந்த கிளாஸுக்கு ஷேப்புக்கு வேணுமோ அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு என்ன ஆகும் அந்த லைன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃபார்ம் ஆகும் ஓகேவா இந்த மாதிரி எந்த ஷேப்ல வேணா கிரியேட் பண்ணிக்கலாம் எல்லா சைடுமே உங்களுக்கு 4 சைடு வேணா நீங்க என்ன பண்ணிக்கலாம் கிளாஸா வச்சு கிரியேட் இந்த சைடு வேணும்னா இந்த சைடு நம்ம செலக்ட் பண்ணிட்டு சாரி கரெக்டா செலக்ட் பண்ணிக்கங்க செலக்ட் பண்ணிட்டு மல்டிபிள்ல போயிட்டு கிரியேட் சிஸ்டம் ஓகேவா
இப்போ கிரியேட் சிஸ்டம் கிரியேட் பண்ணியாச்சு கர்டைன் பாக்ஸ்க்கு. இப்போ பார்த்தீங்கன்னா சிம்பிளாக இருக்கும் உங்களுக்கு வந்து கர்டைன் சிஸ்டம் இப்போ என்ன பண்ணியாச்சு ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா லைனாக இருக்குது. இதை வந்து எனக்கு என்ன இந்த ஸ்டீல் இது மாதிரி வச்சுருப்பாங்களா முள்ளியான்னு சொல்கிறது, எனக்கு ஸ்டீல் இது மாதிரி வேணும் அப்படின்னா ஆர்கிடெக்சரில் போய்க்குங்க. ஓகேவா, ஆர்கிடெக்சரில் போயிட்டு பில்ட்டில் போயிட்டு முள்ளியான் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். முள்ளியானுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா பிளேஸுங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். ஓகேவா, பிளேஸுங்கிற ஆப்ஷனில் போனீங்க அப்படின்னா கிரிட் லைன் செக்மெண்ட் ஆல் கிரிட் எனக்கு ஆல்மே வேணும். ஓகேவா, கிளிக் பண்ணியாச்சு. ஆல் கிளிக் பண்ணிட்டு எனக்கு கிளிக் பண்ணிக்கங்க ஆட்டோமேட்டிக்காக. அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு என்ன இருக்குது அந்த கிரிட் இது ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு என்ன ஆச்சு இந்த டிஸ்டன்ஸ் இது ஃபார்ம் ஆயிடுச்சு. உங்களுக்கு வந்து இந்த சைடு எனக்கு வேணும் அப்படின்னா கிளிக் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஃபார்ம் ஆகிக்கும். இப்போ தெரியுது உங்களுக்கு வந்து இந்த ஷேப் வச்சு நம்மளுக்கு என்ன ஆகுது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஷேப் அந்த ஃப்ளோரோட ஷேப் வச்சு தான் நம்மளுக்கு என்ன ஆகும் பில்டிங் ஆட்டோமேட்டிக்காக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இதை வச்சு நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கலாம், அது ஒரு பிரச்சனை இல்லை, எந்த ஷேப் வேணாலும் கொண்டு வந்துக்கலாம். இதே நான் ஃப்ளோர் மாதிரி காமிக்கணும் இதில் அப்படின்னா சிம்பிளாக மாஸ்கிங்கில் போயிட்டு மாடலில் போயிட்டு ஃப்ளோர் இருக்கா, ஃப்ளோரில் போயிட்டு சேம் உங்களுக்கு எந்த ஃப்ளோர் வேணுமோ இந்த மாதிரி இதில் போனீங்கன்னா நம்ம நார்மல் ஃப்ளோர் வந்துடும். அதில் போனீங்கன்னா எந்த ஃப்ளோர் நார்மல் ஃப்ளோர் வேணுமா எந்த ஃப்ளோர் வேணும் அப்படிங்கிறது சிம்பிளாக நீங்கள் போயிட்டு என்ன பண்ணிக்கலாம் ரெக்டாங்குலர் வச்சு நீங்கள் வரைஞ்சிக்கலாம். ஓகேவா, இப்போ எனக்கு இந்த பக்கம் ரெக்டாங்குலர் ஃப்ளோர் இப்போ வரைஞ்சாச்சு. இப்போ வியூ கொடுத்து 3D கொடுத்து பாருங்க ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வரைஞ்சாச்சா. இப்போ இந்த ஃப்ளோர் வந்துருச்சு, கீழே மட்டும் இங்கே ஃப்ளோர் வந்துருச்சு. ஆக்சுவலாக இதையே நம்ம எல்லா ஃப்ளோருக்கு கொண்டு வரணும் அப்படின்னா சேம் ஆப்ஷன் தான். நீங்கள் காப்பி பேஸ்ட் கொடுத்து ஆட்டோமேட்டிக்காக வால் மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டாங்க, தெளிவாக தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா கர்டைன் பேனல் யூஸ் பண்ணுற இடத்துல வந்து வால் வந்து வராது. பட் நீங்கள் பிளெயினாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் வால் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கர்டைன் பிளான் வர இடத்துல என்ன ஆகும் யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா, அதனால நீங்கள் என்ன பண்ணணும் டேரெக்டாக இந்த மாதிரி கர்டைன் பேனல்ஸ் தான் யூஸ் பண்ணி நீங்கள் இது பண்ணணும். ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம் சிம்பிளாக இந்த வியூவை நம்ம ரெண்டரிங் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம டிஃப்ரெண்ட் ஷேப் அந்த பில்டிங் வச்சுருக்கோம். இப்போ சிம்பிளாக வியூவில் போயிட்டு கிரியேட்டில் போயிட்டு ப்ரெசன்டேஷன் ரெண்டர். ஓகேவா, அதில் போயிட்டு ஹை எக்ஸ்டீரியரில் சன் ஒன்லி நம்ம கிளிக் உள்ள லைட் செட்டிங் நீங்கள் எல்லாமே பண்ணிக்கலாம். சன் ஒன்லி ஃபியூ க்ளோட்ஸ் சிம்பிளாக நம்ம ரெண்டரிங் கொடுக்குறோம். அந்த ஷேப் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இந்த மாதிரி மாசிங் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஆக்சுவலாக வந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த ஷோஸ் ரெண்டரிங் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரெண்டரிங் ஆகிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரெண்டரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்குன்னா அந்த ஷேப் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆக ஆரம்பிச்சிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கும் அந்த ஷேப் வந்து உங்களுக்கு ஃபுல்லாமே ரெண்டரிங் பண்ணி முடிச்ச அப்புறம் நீங்கள் எப்படி அந்த ஃப்ளோருக்கு அந்த ஷேப் மாற்றிருக்கீங்களோ அந்த ஷேப் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்காக இப்போ உங்களுக்கு தெரியுது அந்த ஷேப் வந்து உங்களுக்கு என்ன இருக்குது அந்த பில்டிங்கோட ஷேப் வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ரெண்டரிங் பண்ணி எந்த வியூவில் வேணாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எடுத்துக்கலாம். இதுதான் மாசிங்னு சொல்லுவாங்க. இன்னொரு டைப் போனோம்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம் சிம்பிளாக நீங்கள் எப்படி வேணால் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போ இந்த ஷேப் தான் பண்ணணும்ட்டு இல்லை, நீங்கள் எந்த ஷேப் வேணாலும் பண்ணிக்கலாம். மாசிங்கில் போயிட்டு பிளேசியம் மாஸ் அதில் போயிட்டு ஓகே கொடுத்துருங்க. அதில் போயிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணுற ஷேப் தான். ஓகேவா, ஷேப்பை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணியாச்சும் ஒரு ரெக்டாங்கிளை செலக்ட் பண்ணிட்டோம். ஓகேவா, இந்த இடத்துக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபில்லட் மாதிரி கமாண்ட் யூஸ் பண்ணி இங்கே கர்வ் மாதிரி கொண்டு வரணும் அப்படின்னா நீங்கள் மாடிஃபைல போனீங்கன்னா உங்களுக்கு ஃபில்லட் ஓகே ஆப்ஷன் ஃபில்லட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஓகே, அந்த ஃபில்லட் ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா
என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு இந்த கார்னர்ல வந்து நீங்க ஆட்டோமேட்டிக்கா சாரி இந்த இடத்துல இருக்கும் கரெக்ட் மாத்திட்டு இங்க ஃபில்லட்னு இருக்கும் உங்களுக்கு வந்து ஃபில்லட் ஆர்க்னு இருக்கா நம்மளுக்கு இந்த கார்னர்ல வந்து கர்வ்டா வேணும் அப்படின்னா நீங்க டிரால போய் இந்த ஃபில்லட் ஆர்க்கை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த போர்ஷன் உங்களுக்கு கர்வ்டா மாறிடும் எந்த 2 பாயிண்ட் வேணுமோ இப்போ கிளிக் பண்ணிக்கங்க ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன ஆகும் அந்த போர்ஷன் வந்து கர்வ்டா மாறிடும் ஓகேவா இப்போ கர்வ்டா மாறிட்டு இருக்கு நம்ம ஃபில்லட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம் ஆக்சுவலா வந்து சேம் தான் கிளிக் பண்ணிட்டோம் டிரால போயிட்டு ஃபில்லட் ஓகேவா இது ஃபில்லட் இது நம்ம செலக்ட் பண்ணியாச்சு இது ஃபில்லட் ஆர்க் இந்த பாயிண்ட் அடுத்து இந்த பாயிண்ட் கொடுத்துட்டு கிளிக் பண்ணிக்கங்க அவ்வளவுதான் ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு என்னாச்சு இந்த ஃபில்லட் மாதிரி நம்மளுக்கு கிரியேட் ஆயிருச்சா இப்போ பெரிய பெரிய ஷாப்பிங் மால்ஸ் அந்த மாதிரி போறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கார்னர்ல ஃபில்லட் மாதிரி உங்களுக்கு கர்வா வருது அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம் இதுவும் சரி இந்த ரெண்டு பாயிண்ட் அப்படின்னா நீங்க சிம்பிளா என்ன பண்ணிக்கலாம் ஃபில்லட்ல போயிட்டு சிம்பிளா ஃபில்லட் செலக்ட் பண்ணிட்டு எனக்கு இந்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கர்வ்டு மாதிரி வருதா அவ்வளவுதான் இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சு கர்வ்டு மாதிரி நம்ம ஃப்ளோர் கிரியேட் பண்ணியாச்சு இப்போ இதே மாதிரி எனக்கு ஒரு ஃப்ளோர் 2 ஃப்ளோர் மட்டும் போதும் அப்படின்னா சிம்பிளா நீங்க என்ன பண்ணிக்கலாம் இந்த ஃப்ளோரை செலக்ட் பண்ணிக்கங்க ஓகேவா இந்த ஃப்ளோரை செலக்ட் பண்ணிட்டு எதுல போறீங்கன்னா கிளிப்பர்ல போயிட்டு காப்பி பேஸ்ட்ல போயிட்டு அலைன் டு செலக்டட் லெவல்ஸ் ஓகேவா அதுல போயிட்டு லெவல் 1 லெவல் 2 ஓகே கொடுத்துருங்க அவ்வளவுதான் ஓகே கொடுத்துட்டு இப்போ வியூ போயிட்டு 3D போய் பாருங்க பின்னாச்சு நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு கிரியேட் ஆயிடுச்சா சாரி நம்ம என்ன பண்ணிருப்போம்னா ஒரே இதுல கொடுத்துருப்போம் அது அப்படி கொடுக்கறதாலும் கொடுத்துக்கலாம் இல்லைன்னா நம்ம சிம்பிளா இப்போ லெவல் 1 செலக்ட் பண்ணியாச்சு இப்போ செலக்ட் பண்ணிட்டு நம்ம எதுல போகணும் காப்பி பண்ணிட்டு பேஸ்ட்ல போயிட்டு அலைன் டு செலக்டட் லெவல்ஸ் லெவல் 2 லெவல் 3 மட்டும் எனக்கு போதும் ஓகே இன்னொரு லெவல் வேணும் அப்படின்னா அலைன் டு செலக்டட் லெவல்ஸ் லெவல் 3 லெவல் 4 ஓகேவா இப்போ கொடுத்தாச்சு இப்போ கிரவுண்ட் அதுக்கு மேல ஃபுல் எல்லாமே கார்னர் கொடுத்தாச்சு இன்னும் இதே மாதிரி கர்வ்டு ஷேப் கிரியேட் பண்றதுனா சிம்பிளா செலக்ட் பண்ணிக்கங்க ஓகேவா செலக்ட் பண்ணிட்டு ஃபார்ம்ல போயிட்டு கிரியேட் ஃபார்ம்ல போயிட்டு சாலிட் ஃபார்ம் கொடுத்துருங்க சாலிட் ஃபார்ம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஃபார்ம் கிரியேட்ல போயிட்டு ஃபைன் ஒரு சமயம் சம்திங் ப்ராப்ளம் வரும் நீங்க எந்த ஷேப்ல வேணாலும் நீங்க என்ன பண்ணிக்கலாம் ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் பண்ணிக்கலாம் ஓகேவா சப்போஸ் இதுல ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன்னு மட்டும் நீங்க கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ என்ன பண்ணிக்கலாம் இதுக்கு நான் மார்க்கிங் பண்ணணும் அப்படின்னா இது சிம்பிளா செலக்ட் பண்ணி வச்சுங்க இப்போ ஃபார்ம்ல போயிட்டு ஃபார்ம் சாலிட் ஃபார்ம் ஓகேவா இப்போ என்னாச்சு நம்மளுக்கு அந்த கர்வ்டு ஷேப்புக்கே மார்க்கிங் கிரியேட் ஆயிடுச்சா இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் சிம்பிளா எத்தனை தூரத்துக்கு வேணுமோ அந்த மார்க்கிங்கை நம்ம இழுத்துக்கலாம் இப்போ நம்மளுக்கு கிரியேட் ஆயிடுச்சா இன்னும் என்ன பண்ணிக்கலாம்னா லெவல் 1ல கிளிக் பண்ணிட்டு நம்மளுக்கு அந்த ஃப்ளோர் இருக்கு ஆக்சுவலா வந்து பிளேஸ் ஃபினிஷ் கொடுத்துருங்க ஓகே ஃபைன் அப்படி இல்லை அப்படின்னா இதுல வரல அப்படின்னு நீங்க என்ன பண்ணிக்கிறீங்கன்னா வியூஸ் இருக்குல்ல நம்மளுக்கு வியூ செட் பண்ணி வச்சிருப்போம் எந்த வியூ ஈஸ்ட் வியூ நார்த் வியூ பாத்தீங்கன்னா உங்களுக்கு பக்கத்துலயே இருக்கும் இப்போ பாத்தீங்கன்னா இது கிரியேட் பண்ணங்காட்டி ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வியூஸ் வந்துருச்சா அது ஆக்சுவலா நம்மளுக்கு வந்து வரல ஆக்சுவலா வந்து அந்த சைட் போயிடுச்சு அதனால இதே மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எந்த ஷேப்புக்கு வேணாலுமே நீங்க என்ன பண்ணிக்கலாம் எந்த வியூ வேணாலும் நீங்க கொண்டு போய்க்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா எந்த ஃப்ளோருக்கு வேணாலும் நீங்க என்ன பண்ணிக்கலாம் ஆட்டோமேட்டிக்கா இப்படி பண்ணி காமிச்சு இப்போ கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் இருக்குன்னு வைங்க இதை கிளிக் பண்ணிட்டு எனக்கு என்ன பண்ணிக்கலாம் ஃப்ளோர் வால் இப்போ பாத்தீங்கன்னா எனக்கு என்னென்ன ஃப்ளோருக்கு வேணும் சிம்பிளா கிரியேட் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ என்னாச்சு நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஃப்ளோர் கிரியேட் ஆயிடுச்சா அதே மாதிரி மேல கர்டைன் சிஸ்டம் வேணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா மார்க்கிங்ல போயிட்டு சேம் கர்டைன் சிஸ்டம் எங்கெங்க வேணும் அப்படிங்க செலக்ட் பண்ணிட்டு சிம்பிளா கிரியேட் சிஸ்டம் கொடுத்துருங்க அவ்வளவுதான் எனக்கு இந்த இடம் எல்லாமே கொடுத்தாச்சு எல்லா பக்கம் கொடுத்துட்டு கிரியேட் சிஸ்டம் இப்போ பாத்தீங்கன்னா எல்லா பக்கம் உங்களுக்கு கட் சிஸ்டம் இதுல வந்து பாத்தீங்கன்னா லைனிங்ஸ் இருக்கா இதை எப்படி அட்ஜஸ்ட் பண்றதுன்னா செலக்ட் பண்ணிட்டு டைப் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் ஓகேவா இதுல போயிட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம் அதோட டிஸ்டன்ஸ் எனக்கு 4 feet by 4 feet கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு சிஸ்டம்ஸ் அட்ஜஸ்ட் ஆயிக்கும் ஓகேவா
4 feet by 4 feet அந்த மாதிரி இதில் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதோட கர்டைன் சிஸ்டம் வந்து ஆட்டோமேட்டிக் என்ன ஆகும் உங்களுக்கு வந்து அட்ஜஸ்ட் ஆயிரும். இப்போ வந்து லாங்காக இருக்குது 10 feet by 1 feet நம்மளுக்கு லாங்காக இருந்துச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அதோட இதை வந்து நம்ம 5 feet 5 feetங்கிறது நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றிட்டோம். ஓகேவா, லோட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன ஆச்சு ஆட்டோமேட்டிக்காக அதோட இது நம்மளுக்கு சின்ன சின்னதாக வந்துருச்சு. அப்போ ஹரிசாண்டல் நம்ம இன்னும் சின்னது பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா அதோட சைஸ் கொடுத்தங்காச்சு நம்மளுக்கு என்ன ஆச்சு ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு கிரியேட் ஆயிடுச்சு அந்த ஷேப்புக்கு வந்து. இதே கர்டைன் அது இந்த கிரிட் மாதிரி கிரியேட் பண்ணால் சேம் ஆப்ஷன் இதில் போயிட்டு முல்யானில் போயிட்டு உங்களுக்கு என்ன வேணும் ஆல் கிரிட்ஸ் இந்த மாதிரி கொடுக்கணும் அப்படின்னா சிம்பிளாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் கொடுத்துக்கலாம். இப்போ தெரியுது உங்களுக்கு வந்து எந்த ஷேப்பில் வேணால் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ ஷாப்பிங் மால்ஸ் அந்த மாதிரி போகிறீங்க டால் ஸ்ட்ரக்சர் இதே மாதிரி ஸ்ட்ரக்சர் வருது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் இதில் காலம் கொடுத்து எல்லாமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ஆட்டோமேட்டிக்காக இந்த இதில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மாஸ் ஸ்ட்ரக்சருங்கிறது பேசிக்காக இதுதான். உங்களுக்கு எந்த டிஃப்ரெண்ட் ஷேப்பில் வேணுமோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் இந்த மாஸ் ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பண்ணிக்கலாம். பூஜுக்கு பிளான் வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் சிம்பிளாக லெவல் 1 வச்சுக்கிறீங்க அவ்வளோதான். உங்களுக்கு எப்படி பிளான் வேணுமோ அந்த பிளான் நீங்கள் வரைஞ்சிட்டு மாசிங் அதுக்கப்புறம் அந்த மாசிங் ஆன் பண்ணிக்கிறீங்க வரைஞ்சிட்டு மாடலில் போயிட்டு ஃப்ளோர் வேணா ஃப்ளோர் கர்டைன் சிஸ்டம் ரூஃப் வேணா ரூஃப் எடுத்துக்கலாம் வால் அவ்வளோதான். எடுத்து நீங்கள் சிம்பிளாக என்ன பண்ணலாம் உங்களுக்கு எந்தெந்த ஆங்கிள் ரொட்டேட்டிங் பில்டிங் மாதிரி நீங்கள் போகணும் அப்படின்னா சிம்பிள் கான்செப்ட் தான். இப்போ பார்த்தீங்கன்னா பிளேஸ் ஏ மாஸ் போயிட்டு ஓகேவா மாஸ்ன்னு இப்போ சிம்பிளாக வரைய பாருங்க. இப்போ வந்து ரெக்டாங்குலரில் போயிட்டு ரெக்டாங்குலர் இந்த இடத்துக்கு நான் வரைய போகிறேன் ஓகேவா. ஒரு 16 by 17 இதை நான் என்ன பண்ணிட்டேன் செலக்ட் பண்ணிட்டு காப்பி போயிட்டு பேஸ்ட். இப்போ ஒரு 2 3 4 6 லெவலுக்கு நான் வரைஞ்சிட்டேன் ஓகேவா. ஒரு 6 லெவல் இருக்கிற மாதிரி நான் வரைஞ்சிட்டேன். நெக்ஸ்ட் லெவல் 2 கிளிக் பண்ணிட்டேன் ஓகேவா. சரி அது பக்கம் வந்துருச்சு ரெண்டு மெரிஜ் ஆயிடுச்சு ஓகேவா. இதை கிளிக் பண்ணிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா மாடிஃபைல போயிட்டு ரொட்டேட் இது ஓரளவுக்கு ரொட்டேட் பண்ணிட்டேன் ஓகேவா. நெக்ஸ்ட் லெவல் 3 அதை கிளிக் பண்ணிட்டேன். அதையும் கிளிக் பண்ணி மாடிஃபைல போயிட்டு ரொட்டேட் அது இன்னும் கொஞ்சம் ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன். லெவல் 4 திரும்பி லெவல் 4 என்ன பண்ணுறேன் சிம்பிளாக செலக்ட் பண்ணிட்டு மாடிஃபைல போயிட்டு ரொட்டேட் அந்த ஆங்கிளுக்கு ஏற்ற மாதிரி ஓகேவா. நெக்ஸ்ட் லெவல் 5 அதே மாதிரி அதை கிளிக் பண்ணிட்டு மாடிஃபைல போயிட்டு ரொட்டேட் செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிட்டு மாடிஃபைல போயிட்டு ரொட்டேட் அதுக்கேற்ற மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணியாச்சா. நெக்ஸ்ட் லெவல் 6 அதே மாதிரி செலக்ட் பண்ணிட்டு மாடிஃபைல போயிட்டு ரொட்டேட் நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணியாச்சு ஓகேவா. இப்போ போயிட்டு நம்ம என்ன பண்ணணும் செலக்ட் பண்ணிட்டு ஃபார்ம்ஸில் போயிட்டு கிரியேட் ஃபார்ம் சாலிட் ஃபார்ம்ஸ் கொடுத்துடலாம். இன்னும் போயிட்டு ஃபினிஷ் மாஸ். இப்போ போய் பாருங்க அதோட ஷேப்ஸ் வந்து உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்ட்டு. சரி ஃபுல்லாமே செலக்ட் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஆக்சுவலி இது பக்கமா வருது. நம்ம இதை செலக்ட் பண்ணிக்குவோம். ஃப்ளோரை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணிக்குவோம். எல்லா ஃப்ளோரையும் நம்ம சிம்பிளாக செலக்ட் பண்ணிக்குவோம் ஓகேவா. இப்போ ஃப்ளோரில் எல்லா ஃப்ளோரையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபார்மில் போயிட்டு கிரியேட் ஃபார்ம் சாலிட் ஃபார்ம் ஓகேவா. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குது ஷேப் வந்து அந்த டிஃப்ரெண்ட் ஷேப் உங்களுக்கு தெரியுதா. நம்ம இப்போ ரொட்டேட்டிங் பண்ணதில் இந்த டிஃப்ரெண்ட் ஷேப் இதை ஒட்டி வர மாதிரி எப்படி வருது உங்களுக்கு ரொட்டேட்டிங் மாதிரி ஆட்டோமேட்டிக்காக வருதா. இதில் வந்து எனக்கு ஃப்ளோர் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் சிம்பிளாக மாசிங்கில் போயிட்டு பிளேஸ் மாஸில் போயிட்டு மாசிங்கில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் ஃப்ளோர் அந்த ஃப்ளோரில் போய்ங்க ஓகேவா. ஃப்ளோரில் போயிட்டு கிரியேட் ஃப்ளோர் ஒரு நிமிஷம் ஒவ்வொரு சமயம் நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா ஃபர்ஸ்டே கூட ஃப்ளோர் செலக்ட் பண்ணிச்சுங்க ஓகேவா. மாடலில் போயிட்டு ஃப்ளோர் மாஸ் செலக்ட் பண்ணிக்கங்க. அடுத்து எத்தனை ஃப்ளோருக்கு வேணும் எனக்கு 6 வரைக்கும் கிரியேட் பண்ணியிருக்கேன் நான் 6 வரைக்கும் நான் கிரியேட் பண்ணிட்டேன் ஓகே. இப்போ பாருங்க ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு என்ன ஷேப் வந்திருக்கு. இப்போ இந்த ஷேப் பார்த்தா தெரியுது உங்களுக்கு வந்து அந்த மாஸ்ல வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அந்த டிஃப்ரெண்ட் ஷேப் அந்த ரொட்டேட்டிங் மாதிரி நம்ம என்ன பண்ணியிருக்கோம் கொண்டு வந்திருக்கோமா இந்த இடத்துக்கு வந்து. இது வேணா நீங்கள் டெலிட் பண்ணிட்டீங்கன்னா இது தெளிவாக தெரியும் உங்களுக்கு வந்து அந்த ரொட்டேட் ஆன ஷேப். இதில் பார்த்தீங்கன்னா இந்த கர்டைன் வால்ஸ் அந்த மாதிரி போகணும் அப்படின்னு சிம்பிளாக செலக்ட் பண்ணிட்டு மாசிங்கில் போயிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் கர்டைன் சிஸ்டம் எந்த சைடு வேணும் எனக்கு இங்கே வேணும் அப்படின்னா கிரியேட் சிஸ்டம் இப்போ கொடுத்தாச்சு
ஓகேவா? இப்போ தெரியுது, இது பாதி உள்ள வந்திருக்கனால தெரியல. ஆக்சுவலி இது நம்ம என்ன பண்ணலாம்னா டெலீட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதோட ஷேப்ஸ் உங்களுக்கு தெரியுதா? நம்ம எப்படி இப்போ ஒவ்வொரு ஃப்ளோரையும் ஆங்கிள் ரொட்டேட் பண்ணங்காட்டி பில்டிங் எப்படி உங்களுக்கு ரொட்டேட் ஆயிருக்கு ஆட்டோமேட்டிக்காக. இப்படி வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஃபுல்லாமே நீங்கள் மாசிங்கில் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? பில்லர் வச்சுக்கலாம், நீங்கள் எல்லாமே என்ன பண்ணிக்கலாம் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து கிரியேட் பண்ணி கொண்டு வந்துக்கலாம். இது போக பக்கத்து பில்டிங் நீங்கள் எப்படி வேணாலும் என்ன பண்ணிக்கலாம். இப்போ கொண்டு வந்தாச்சு, நம்ம மாசிங் பண்ணி எல்லாமே இப்போ கொண்டு வந்தாச்சு. இதை ரெண்டரிங் பண்ணி பாருங்கள், வியூவில் போயிட்டு கிரியேட், அதே மாதிரி ப்ரெசன்டேஷன் ரெண்டரில் கொடுத்து பாருங்கள். அந்த வியூ வந்து உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படிங்கிறது. ஓகேவா? உங்களுக்கு ரெண்டர் ஆகும் போது நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த டிஃப்ரெண்ட் ஷேப் தான் ஆர்கிடெக்சர் பார்த்தோம். இப்போ நாங்கள் சாதாரணமாக G+1 2 அந்த மாதிரி கேட் பண்ணோம். இது எல்லாமே உங்களுக்கு டால் ஸ்ட்ரக்சர், இது ஆர்கிடெக்டில் தான் வரும். G+3 4 அந்த நீங்கள் 10 15 இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப்ல மாசிங்ல வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இது நீங்கள் இன்டீரியர் லைட் செட் பண்ணிக்கலாம், எல்லாமே நீங்க செட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ அந்த ஷேப் தெரியுது உங்களுக்கு வந்து அந்த பில்டிங்கோட ஷேப் வந்து இதுதான் என்னன்னா ஒரு இது மாதிரி ஆர்கிடெக்சர்லேயே இது வீட்டில் என்ன இருக்குன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் வந்து நீங்கள் எல்லாமே உங்களுக்கு ஏற்ற மாதிரி பில்டிங் ஷேப் அதுக்கேற்ற மாதிரி தான் ஃப்ளோர் எல்லாமே உங்களுக்கு கன்வெர்ட் ஆகும். ஓகேவா? அதனால உங்களுக்கு ஈஸியாக வந்து எல்லாமே கொண்டு வந்துக்கலாம். இது பக்கத்தில் ஒரு பில்டிங் வருது, அந்த மாதிரி பில்டிங் வருதுன்னா எல்லாமே இந்த மாசிங்கில் வந்து நீங்கள் கொண்டு வந்துக்கலாம். ஓகேவா? நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம், ஏன்னா டைம் ஆயிரும். ஓகேவா? இதுதான் என்னன்னா சிம்பிளா வந்து நம்ம என்ன பண்றது மாசிங்கிறது நம்ம கிரியேட் பண்றோம். இதுவும் பார்த்தோம் ஆர்கிடெக்சர் இத்தனை நாள் பார்த்தது. இது வந்து நார்மல் பில்டிங் அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணோம், ரெசிடென்சியல் இது மாதிரி. இந்த மாதிரி பில்டிங்ஸ் G+13 இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் கேட்குறாங்க, ஆர்கிடெக்ட் இந்த மாதிரி டிசைன் பண்ணணும் அப்படின்னா மாசிங்ல போயிட்டீங்க நீங்க என்ன பண்ணலாம், ஆட்டோமேட்டிக்கா இந்த மாதிரி எந்த ஷேப் வேணாலும் நீங்க என்ன பண்ணிக்கலாம். இதோட டுட்டோரியல்ஸ் நிறைய யூடியூப்லயே இருக்கு, நீங்க வேற எந்த ஷேப் வேணாலும். இப்போ நான் சொல்லியிருக்கேன், அப்பா தான் சொல்லியிருக்கேன், இது விட உங்களுக்கு நிறைய ஷேப்ஸ் வேணும் அப்படின்னாலும் ரிவீட் சேம் கமாண்ட் தான், நீங்க எந்த ஷேப் வைக்கிறீங்களோ அந்த ஷேப் ஆட்டோமேட்டிக் என்ன ஆகும், ரிவீட்ல போய் கிரியேட் ஆகிக்கும். ஓகேவா? இதுதான் என்னன்னா பேசிக்கா மாசிங்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இத்தனை நாள் நம்ம பார்த்ததுன்னா ரிவீட்ல வந்து சிம்பிளா நம்ம கிரியேட் பண்ணி பார்த்துட்டோம். இப்போ வந்து மாசிங்கும் பார்த்தாச்சு. ஓகேவா? இப்போ மாசிங் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா இத்தனை நாள் நம்ம பார்த்தோம்ல ஒரு பிளான் எப்படி கிரியேட் பண்ண, இது எல்லாமே ஒட்டுக்க ஒரே ஷீட்ல நம்ம எப்படி எடுத்து வைக்கிறது அதான் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ரெண்டு டைப் ஆஃப் ஆர்கிடெக்சர் நம்ம பார்த்தோம். டுடே பார்த்தது மாசிங், இத்தனை நாள் நம்ம பார்த்தது என்ன பார்த்தோம், ஆக்சுவலா வந்து இந்த ஆர்கிடெக்சர் வியூஸ் வந்து நம்ம பார்த்தோம். இது வந்து எப்படி ஒரு பிளான் எலிவேஷன் செக்ஷன் எல்லாமே நம்ம எப்படி எடுத்து வைக்கிறது அப்படிங்கிறத நாம பார்க்க போறோம். ஓகேவா?